நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து அந்த பொய் சாட்சி சொன்னார்ல, அவர அடி வெளுத்து எடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து மாறன் வந்து யூ-டர்ன் போட்டு அந்த பொய் சாட்சி சொன்னவங்ககிட்ட போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போன உடனேயும் மாறனை பார்த்தோன்னே அவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். தம்பி நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏனே நான் வரக்கூடாதா, இங்கே வர்றதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும், இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்கிட்ட தானே பேச வந்தேங்க வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி வராரு. சரி எதுக்கு அங்கே வந்து பொய் சாட்சி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்னது பொய் சாட்சி சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம், எனக்கும் பாண்டியனுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னது பொய் தானே, யார் சொல்ல சொன்னால் அதை ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தம்பி தேவையில்லாமல் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, போலீஸ்கிட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ யார்கிட்ட வேணால் பொய் சொல்லு, எனக்கு ஒன்றுமே கவலை கிடையாது, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும், உன்னை யார் அப்படி சொல்ல சொன்னால் அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, நான் பார்த்ததை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன பார்த்தேன் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நழுவி போக பார்க்காங்க. இங்கே வா எங்கே போகிற அப்படின்னு சட்டையை பிடிச்சி கன்னத்திலே பலாறு நிறைய கையை ஓங்குறாரு. டக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்து கையை பிடிக்காங்க. யாரான்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நிற்காரு. இன்ஸ்பெக்டர் வந்து நின்றுட்டு, ஏண்டா பொய் சாட்சி சொல்லேன்னு சொல்லிட்டு இவனையும் நீ அடிக்க வர்றியா, இதுக்கே உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, நீங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்மும் எங்கள் அப்பாவோட மரியாதைக்கு மட்டும்தான் உங்களை நான் சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்ன பண்ணுவேன் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரியும். இந்த கேஸில் வந்து நான் நிரபராதி நிரூபிச்சுட்டு உங்களோட சட்டையை கிழிக்கலை, அதுக்கடுத்து நான் பார்த்துக்கிறேன் உங்களை என்ன பண்ணுறதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அந்தளவுக்கு பண்ணிடுறியா, சட்டையை கிழிச்சிட்டு அதுக்கடுத்து என்ன செய்வேன், சரி நான் வேணா இப்போ போய் சட்டையை கலட்டி வச்சுட்டு வருமா, ஒன்று போட்டுக்குருமா பார்த்துக்குருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் ஈக்குவலாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த பொய் சாட்சி சொன்னான்ல அவர் வந்து, சார் வேண்டாம் சார் வாங்க சார், அவன் பெரிய ரவுடி பயலாக இருக்கான், அடித்து போட்டுருப்பான், வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் கூடிய சீக்கிரம் வந்து நீ சிக்குவடா, உனக்கு அலைக்கா உள்ளே தூக்கி வச்சு உன் தோலை உரிச்சா தான் சரிப்பட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து மாறணும் சொல்கிறாங்க, அது ஒரு காலத்தையும் நடக்காது, ஒரு தடவை என்னமோ தெரியாமல் என் மேலே கை வச்சிட்டேன், இனிமேல் வந்து என் மேலே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல மாறணும் மாசாக பேசிக்கிட்டு இருக்காரு. சார் வாங்க சார் போவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ்காரை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்கார் கூட வந்து அவர் போகிறாரு. டேய் பொய் சாட்சி, இந்த டைம் வேணால் நீ தப்பிச்சிருக்கலாம்டா, ஆனால் இன்னொரு டைம் நீ என்கிட்ட கண்டிப்பாக மாட்டுவேன், அன்னைக்கு உனக்கு இருக்குடி சங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல மாறன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்களா சார், நீங்கள் இருக்கும்போதே என்னை வந்து எப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கான், எனக்கு நீங்கள் தான் சார் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒளிஞ்சுக்கோ அவரோட பாக்கெட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கோ, வெளியில் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.